நியூக்ளியர் பாம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த சிமுலேஷன் சொல்லி தரேன். ஓகேங்களா? இதான் பாம்பு. இதுக்குள்ள அடுக்கி வச்சிருக்காங்களா, இதெல்லாம் வந்து யுரேனியம் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்க வெளியே ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதான் ஒரு நியூட்ரான். நியூக்ளியர் பாம் எப்படி ஒர்க் பண்ண வைப்பாங்கன்னா, இந்த நியூட்ரானை வந்து ஷூட் பண்ணுவாங்க இந்த பாம்புக்குள்ள. இந்த நியூட்ரான் உள்ள போயிட்டு இந்த யுரேனியம் ஆட்டம்ல எதெல்லாம் ஒன்றத்துல இடிக்கும் போது இந்த யுரேனியம் ஆட்டமை உடச்சி அதுக்குள்ள இருக்க நிறைய நியூட்ரான்ஸ் செதற விடும். அது மாதிரி செதறி ஒரு நியூட்ரான்ஸ் பக்கத்துல இருக்க ஆட்டம்லாம் இடிச்சு அதுல இருந்து இன்னும் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செயின் மாதிரி ரியாக்ஷன் நடந்துட்டே போகும். அது மூலமா தான் பாம்பு வெடிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இந்த பாம்பை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். நியூட்ரான் உள்ள போகுது இடிக்குது பாத்தீங்களா? இப்ப அதுல நிறைய நியூட்ரான் செதறி வருது பாத்தீங்களா? செதறி எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுல. ஆனா இந்த பாம்பு இப்ப வெடிக்கல. இதுக்கு காரணம் இதுக்குள்ள கம்மியான யுரேனியம் தான் இருக்கு. ஓகேங்களா? செயின் ரியாக்ஷன் சஸ்டெயின் பண்றதுக்கு நமக்கு கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்ற ஒரு அளவு வேணும். அதாவது இதுக்குள்ள ஒரு போதுமான அளவு யுரேனியம் ஃபியூல் இருந்தா மட்டும்தான் அந்த பாம்பு வந்து செயின் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணி அதிக எனர்ஜியை வெளிப்படும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பாம்புக்குள்ள இருக்கிற யுரேனியம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ நான் வந்து பாம்புல வந்து கிரிட்டிக்கல் மாஸுக்கு தேவையை விட அதிகமான யுரேனியம் உள்ள அடிக்க வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதே நியூட்ரானை ஷூட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் நியூட்ரான் ஷூட் பண்றேன். உள்ள போகுது, இடிச்சோன்னே அதில் நிறைய நியூட்ரான் வருது. அது பக்கத்தில் இருக்க ஆட்டம்ஸ் இடிக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆட்டம்ஸ் இடிக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷன் நடக்கும்போது எனர்ஜி வெளிப்படும். அந்த எனர்ஜி மூலமா தான் சிட்டியவே டிஸ்ட்ராய் பண்ணது இந்த நியூக்ளியர் பாம்ஸ். என்னதான் டெக்னாலஜி அழிவுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு வந்து ரொம்ப கிளீனான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது ஒரு ரொம்ப ரிலையபிளான சோர்ஸ். ஆனா இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் எக்ஸ்பிளேஷன்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.